இந்த சின்ன சூறாவை ஓதுனாவே போதும், குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன சூறா தெரியுமா? சூரா இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் என்று தொடங்கக்கூடிய சின்ன சூறாவை ஒரு முறை ஓதுனாவே குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதி, அதாவது 10 ஜுசு ஓதுனா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் என்பதாக நபிகள் சொல்லியிருக்கிறாங்க. நபியுடைய காலத்துல குபா மஸ்ஜிதே குபால தொழ வைக்கக்கூடிய ஒரு இமாம் எப்போ எந்த தொழுகை தொழ வச்சாலும் அந்த தொழுகையில துணை சூறாவாக ஓதும் போது அந்த சூறாவோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹ் சூறாவையும் ஓதாமல் தன்னுடைய தொழுகையை முடிக்க மாட்டேங்கிறார். இதை பத்தி சஹாபாக்கள் நபிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் எந்த தொழுகை தொழுதாலுமே அந்த தொழுகையில துணை சூறாவோடு சேர்த்து குல் ஹுவல்லாஹ் சூரா இஹ்லாஸையும் சேர்த்தே ஓதுறாரு, என்னான்னு கூப்பிட்டு கேளுங்க என்பதாக நபிகள் சொல்றாங்க. நபி அவர்களும் அந்த இமாம் மஸ்ஜிதே குபாவுடைய இமாமை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அப்ப அந்த இமாம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இதுல அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹ் ஒருவன் தான் என்ற விஷயத்தை மிக ஆழமாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அல்லாஹுடைய தன்மைகளை இதில் விவரிக்கப்பட்டிருக்குது. இந்த சூரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருச்சு என்பதாக சொன்னதுமே நபிகள் சொன்னாங்க, இந்த சூராவின் மீது உள்ள உன்னுடைய காதல் சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் என்பதாக நபிகள் சொன்னாங்க. எனவே நம்முடைய எல்லா நேரங்களிலுமே குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதி நன்மையை தரக்கூடிய இந்த சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.